பிரபல பின்னணி பாடகி ஸ்வாகதா எஸ் கிருஷ்ணன் கோலிவுட்ல இருக்கிற ஒரு முக்கியமான இசையமைப்பாளர் மேல ரொம்பவே அதிர்ச்சியான சில குற்றச்சாட்டுகளை வச்சிருக்காங்க. பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டு அதை சிசிடிவில ரெக்கார்ட் பண்ணி என்ன மிரட்டினாரு அப்படின்னு அவங்க சொன்ன விஷயம் இப்ப சோசியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. பாடகி ஸ்வாகதா ரீசெண்டா கொடுத்த ஒரு பேட்டியில சில திடுக்கிடும் தகவல்களை பகிர்ந்திருக்கிறாங்க. சுமார் 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபேமஸான மியூசிக் டைரக்டரோட ஸ்டுடியோவில் வச்சு அவங்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருந்த ஒரு சீக்ரெட் கேமராவில் அதை ரெக்கார்ட் பண்ணி தன்னோட நண்பர்கள்கிட்ட போட்டு காமிச்சிருவேன் அப்படின்னு அவங்கள பயங்கரமாக மிரட்டியிருக்கிறாங்க. இதனால் மனசு உடஞ்சு போன அவங்க யாருக்கிட்டையும் சொல்லாமல் சென்னையை விட்டே கிளம்பி ரிஷிகேஷுக்கு போயிட்டாங்க. 7 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இந்த ஒரு விஷயத்த ஏன் அப்போ வெளியில் சொல்லாமல் இப்போ வெளியே சொல்கிறீங்க அப்படின்னு அவங்கக்கிட்ட கேட்டதுக்கு, அப்போது எனக்கு பயமாக இருந்துச்சு, ஆனால் இப்போ வேறொரு பெண்ணுக்கும் அதே மாதிரி நடந்திருக்குன்னு தெரிஞ்சதும் என்னால் சும்மா இருக்க முடியல அப்படின்னு ஸ்வாகதா சொல்லியிருக்கிறாங்க. அந்த இசையமைப்பாளர் ஒரு சீரியல் அஃபெண்டர், அதாவது தொடர்ந்து இந்த மாதிரி தப்பு பண்ணுறவர், அவர் மேலே சீக்கிரமே சட்டப்படி ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பாலியல் தொல்லை மட்டும் இல்லாமல் பண ரீதியாகவும் தன்னை அந்த மியூசிக் டைரக்டர் ஏமாத்தினதா அவங்க சொல்லியிருக்காங்க. நான் உழைச்ச காசில் 10% கூட எனக்கு வரலை, கடன் இருக்குன்னு சொல்லி என்கிட்ட இருந்து நிறைய பணத்தையும் அவர் வாங்கி ஏமாத்திட்டாரு அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்டே போட்டிருக்காங்க ஸ்வாகதா. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஜிவி பிரகாஷ், இமான், அனிருத் இவங்கெல்லாம் ரொம்ப டீசெண்டானவங்க. ஆனால் அந்த ஆள் ஒரு மலிவான குப்பைன்னு ரொம்ப ஹார்ஷாக அவரை திட்டியிருக்காங்க. இப்போதைக்கு இந்த இசையமைப்பாளரோட பேரை அவங்க வெளியில் சொல்லலை, ஆனால் ஒரு நாள் அவங்க கண்டிப்பாக பேரை சொல்லுவாங்க அப்படின்னும், மற்ற பொண்ணுங்க யாரும் இவர்கிட்ட ஏமாறாமல் இருக்கணும் அப்படின்னும் இவங்க சொல்லியிருக்காங்க. கோலிவுட்டில் இந்த விஷயம் இப்போ பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள்.